இந்த பாருங்கம்மா, சார் தான் கமிஷனர். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சார்கிட்ட தைரியமா சொல்லலாம். நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்னாலே போதுமா, தைரியமா சொல்லு. சொல்றேங்க ஐயா. சொல்லுமா. சார், சதீஷ் கொலை வழக்குல இந்த அம்மாவும் இவங்க மருமகளும் கொலை பண்ணல சார். அப்போ யாரு கொலை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். யார் கொலை பண்ணது? அது வந்து சார், என் புருஷன் தான் சார் கொலை பண்ணாரு. என்னம்மா? உன் புருஷனா? என்ன மோட்டிவ்? எதுக்காக கொலை பண்ணாரு? அது வந்து சார், என் புருஷன் சதீஷ்க்கு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வகையில அவங்க 2 பேருக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்துச்சு சார். சதீஷ் கிட்ட என் புருஷன் தான் அடியாளா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அடியாளா? அடியாளா வேலை பார்க்குறவன் எதுக்கு முதலாளியை கொல்லணும்? அது வந்து சார், கடைசியா செஞ்ச ஏதோ ஒரு வேலைக்கு சதீஷ் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கோவப்பட்டு கேட்டிருக்காரு. அவர் முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால பேச்சுவார்த்தை முத்தி போய் ஒரு வேகத்துல அடிச்சு கொன்னுட்டாரு சார். சார், இது போய் சொல்றேன் சார். இந்த லேடி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா சார். ஏன்னா என்கிட்ட சொன்னது ஒரு நிமிஷம் இருங்க. வாக்குமூலம் தர்றப்போ குறுக்க பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சார், எங்க கிட்ட சொன்ன போது குறுக்க பேசாதீங்கன்னு சொல்றாருல. இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? அப்பப்போ தொழில என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவாரு சார். நான் அடிச்சு கொன்னதுக்கு என்னை போலீஸ் பிடிக்கும்னு நினைச்சேன். ஆனா யாரோ கொன்னுட்டாங்கன்னு வேற 2 லேடிஸை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னாரு சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல என் புருஷனை தவிர யாருக்கும் சம்மந்தம் இல்லை சார். சார், நான் இடையில பேசுறதுக்கு மன்னிக்கணும் சார். இவங்க கொடுக்கிற வாக்குமூலம் பொய்யானது சார். எங்க கிட்ட பேசினப்போ அந்த டிசி தான் இந்த கொலை பண்ணாருன்னு சொன்னாங்க சார். இல்ல சார், அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என் சம்பந்தி சொன்னாரேம்மா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அந்த டிசி போன் பண்ணி பேசுறப்போ உன் முகம் மாறிச்சுன்னு. அப்படி அவர் கொலை பண்ணலன்னா அவருக்கு எதுக்கு நீ பயப்படணும்? நான் பயப்படவே இல்லையே சார். டிசி சார் வீட்டுக்கு அப்பப்ப என் வீட்டுக்கார் பிளம்பிங் வேலைக்கு போவாரு. அதுக்கு தான் அன்னைக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொன்னேன். நான் எப்ப சார் டிசி சார் இதை பண்ணாருன்னு சொன்னேன்? என்ன ரத்னம், இதுக்கு பேர வாக்குமூலம்? தனிப்பட்ட ஒரு மனுஷி எந்த ஆதாரமும் இல்லாம தான் கணவன் தான் கொலை பண்ணான்னு சொல்றா. அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவனும் உயிரோட இல்ல. இந்த அம்மாவோட வாக்குமூலத்தை நம்பி இந்த கேஸ்ல என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு வாக்குமூலமா? இதுக்காக என் டைமை வேஸ்ட் பண்ணீங்க? இந்த பாருமா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. அங்க இவங்க 2 பேர்கிட்டையும் டிசி தான் காரணம் சொன்னியாமே, இங்க வந்து ஏன் மாத்தி பேசுற? ஏமா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நாங்க கேட்டோமா? இல்லையே. நீதான் இந்த கொலையை டிசி பண்ணிருக்காருன்னு சொன்ன. அவர் எப்படி எல்லாம் மறைச்சிருக்காருன்ற உண்மையும் உனக்கு தெரியும்னு சொன்ன. ஏமா ஏமா இப்ப வந்து இங்க இப்படி எல்லாம் மாத்தி பேசுற? இருங்க இருங்க இருங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல. என்ன எல்லாரும் டிசி டிசின்னு பேசிட்டு இருக்கீங்க? யூ மீன் டிசிபி கிரீதரன்? ஆமா சார், நான் தான் சொன்னேனே, உண்மை குற்றவாளியை பத்தி சொன்னா நீங்க ஷாக் ஆவீங்கன்னு. அந்த உண்மையான குற்றவாளி அவரு தான் சார். என்ன விளையாடுறீங்களா? ஒரு ஹையர் ஆபீசரை இவ்வளவு ஈஸியா சந்தேகப்படுறீங்க? சார், இந்த பொண்ணு வெளியில இப்படிதான் சொல்லுச்சு. அதை நம்பிதான் நாங்க இவளை இங்க கூட்டிட்டு வந்தோம். சார், என்னோட சந்தேகமும் ஆரம்பத்துல இருந்தே டிசி சார் மேலதான். அவரு தான் பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆரம்பத்துல இருந்தே எதிர்த்தாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி கூட அதை ரகசியமா இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாரு. அதுக்கு எங்கிட்ட ஆதாரமும் இருக்கு சார். அதெல்லாம் தடுத்து மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல தான் அந்த சதீஷ் ஆணி பாஞ்சி சாகல அடிச்சுதான் கொல்லப்பட்டான்னு முடிவு வந்தது. அந்த ஒரு விஷயத்துக்காக அவரை சந்தேகப்படுறதா? இல்ல சார், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சார். இந்த வழக்கிலேயே சம்பந்தப்படாத சுப்பு இந்த கேஸ்ல மர்டர் பண்ணதா, அதுவும் இவங்க சொன்னதா வந்து ஆஜராயிருக்கான். ஆனா கொலைகாரனை நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் நிச்சயம் சுப்பு அந்த கொலைகாரன் இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு. ஆனா அந்த பொன்னுச்சாமி தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணதுன்னு நல்லாவே தெரியும் சார். அந்த பொன்னுச்சாமிக்கும் டிசிக்கும் நல்ல தொடர்பு இருக்கு சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிசி சார் தான் பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது சார். நான்சென்ஸ்.
நீங்க சொல்றது எதுவுமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது. அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்க்காக தான் பொன்னுசாமியை வாக்குமூலம் கொடுக்க கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான் சார். அவன் செத்தானா இல்ல அது கொலையான இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததும் உண்மை கண்டிப்பா தெரிஞ்சிடும் சார். இந்த பொம்பளை கூட வெளியில கிரி சார் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு சார். ஆனா இங்க வந்து மாத்தி பேசுறாங்க சார். ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல சார். ஏய், போலீஸ்காரங்கிட்டே போய் சொல்றியா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. மிஸ்டர் ரத்னம், என்ன இது? சாட்சி சொல்ல வந்த பொம்பளை ஒன்று சொல்ல வந்தா அதை மிரட்டி மாற்றி சொல்ல வைப்பீங்களா? இது ஒரு தேர்ட் ரைட் ஆக்டிவிட்டி இல்ல? இதை நான் ஏற்றுக்க முடியாது. சாரி சார். உங்களால் என்னுடைய நேரம் தான் வீணா போச்சு. நீ வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறியாமா? இல்ல சார். நீ போகலாம். ரத்னம் சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கேஸை விசாரிக்கிற முறையா இது? யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஆதாரத்தை தேடக்கூடாது. ஒரு பெரிய ஆபீசர் மேல முன்னாடியே பழி போறீங்களே, இதுவா போலீஸ் கழகு? அப்படியே பழி போட்டாலும் யூ ஷுட் ஹேவ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ரியலி சாரி சார். இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. முடியலையா? ஜஸ்ட் லீவ் இட். டிசிபி கிரி ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கேஸ். இந்த கேஸை நான் அவச்சே கொடுத்துட்றேன். சாரி சார். இந்த முறை கிடைச்ச ஆதாரம் சரியான ஆதாரம் நினைச்சு உங்ககிட்ட நேரடியா வந்துட்டேன். நோ மோர் எக்ஸ்கியூஸ். இனி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க. யூ மே கோ நவ. ஓகே சார். தரோம் சார். வாங்க. அதோ அந்த வீடு தானா? யார் நீங்க? டிசி சாருக்கு வேண்டப்பட்டவங்க. ஓ அப்படியா? பார்க்க போறீங்களா? இல்ல, நாங்க இங்கே நிக்க போறோம். என்னப்பா தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? இது யார் வீடுன்னு தெரியும்ல? தெரியும் யா. ஒரு ஃப்ராடோட வீடு தானே. யோ, என்ன நக்கல் பண்றீங்களா? இது டிசி சாரோட வீடு. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா போலீஸ் வந்து அடி பின்னி எடுத்துரும். பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து யார பின்னி எடுக்குதுன்னு பார்க்க தான் வந்திருக்கோம். இங்க நிக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க. யோ, கிளம்புங்கப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யாருக்குங்க சென்ட்ரி? இந்த வீட்டுக்கு தானே? அப்ப அந்த வேலையை மட்டும் பாருங்க. இந்த ரோட்ல யாரும் நிக்க கூடாது, இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? பாண்டியன், என்ன அங்க என்ன சத்தம்? பாருடா, என்ன டிசி மேடம்? வணக்கம் மேடம். என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்ன, போலீஸ் வந்து இன்னும் உங்க புருஷனை கைது பண்ணிட்டு போலையா? யோ, என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. யாரு ரவுடித்தனம் பண்றா? மேடம் வருவாங்க, வந்து ஜீப்ல அள்ளி போட்டு போவாங்க. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்ன, போலீஸ்காரங்க மட்டும் வர மாட்டாங்க, கூடவே மீடியாக்காரங்களும் சேர்ந்து வருவாங்க. கிழி கிழின்னு கிழிப்பாங்க. அழகா அப்படியே அழகா நியூஸ் போடுவாங்க. என்ன யோ, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நியூசன்ஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறோம். இங்க இருந்து கிளம்புங்க. பேசிட்டு இருக்கல, இரு. டேய் 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 இரா, இந்த ஆள் கூட நம்ம ஏன தகராறு பண்ணோம். பிரபா, எதிர்பார்த்தபடி எல்லாருமே வருவாங்க. வாங்க நம்ம ஓரமாடி போவோம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க என்னங்க, என்ன அந்த கிருஷ்ணனோட பசங்க வெளியில வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கங்க. அவனுங்க இங்க வந்து என்ன கலாட்டா பண்றானுங்க? மொத்தமா அடி வாங்க போறானுங்களா? என்னென்னமோ சொல்றாங்கங்க. போலீஸ் வர போகுதா, மீடியா வர போகுதா, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா? இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையேங்க. அவ்வளவுதானா? எல்லாம் போச்சா? அந்த பொம்பளை உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருப்பாளோ? நானும் அந்த பதட்டத்துல தான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இவனுங்க வேற. நானே போய் 4 சாத்துனாதான் அடங்குவானுங்க. ஹலோ, யாரு? என்ன டிசி சார், உங்களை பத்தின உண்மையெல்லாம் அந்த பொம்பளை போய் சொல்லிட்டாளோன்னு பதறி போயிருக்கீங்களா? டேய், கிண்டல் பண்றதுக்கு இதுவா உனக்கு நேரம்? மறுபடியும் சொல்றேன், நான் கிண்டல் பண்றதுக்காக ஒன்றும் ஃபோன் பண்ணல. நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன். என்னது தப்பிச்சிட்டனா? என்னடா சொல்ற? தப்பிச்சிட்டீங்க டிசி சார். அந்த பொம்பளை உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லல.
எப்படி எப்படி எப்படா எப்படி நடந்தது? எப்படியோ மொத்தத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா இப்ப நம்ம நேரம் மீட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அது இருக்கட்டும், அந்த பொம்பளை உண்மையை சொல்ல விடாம யார் என்ன காப்பாத்துனது? என்ன நடந்துச்சு? எப்படி? என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா சொல்றேன். ஆனா காப்பாத்துனது என்னவோ நான் தான். நீயா? எப்படி? அதத்தான் நேர்ல சொல்றேன்னு சொன்னேன்ல. அதை தவிர நான் யாருன்னு உங்களுக்கு ஒரு அறிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இன்னைக்கு விட கிடைச்சிரும். வாங்க நேர்ல பேசுவோம். அப்புறம் இந்த வலசரவாக்கம் மேலக்குப்பம் ரோட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, நீங்க அங்க வந்துருங்க. நான் 1/2 hourல அங்க இருப்பேன். பாய். என்னங்க யாருங்க போன்ல? அந்த பிளாக்மெயிலர் தான் கால் பண்ணா. அந்த பொண்ணுசாமி பொண்டாட்டி எனக்கு எதிராக சாட்சி சொல்லலையா? அப்பா, இவன் அவளை டைவர்ட் பண்ணி விட்டானா? நிஜமாவா? எப்படிங்க முடிஞ்சது? தெரியலையே. வெளியில நின்னு கலாட்டா பண்றானுங்களே, அவனுங்க சொல்றது உண்மையா இல்ல இவன் சொல்றது உண்மையான்னு எனக்கு தெரியலையே. இப்ப என்னங்க பண்றது? அந்த பசங்க சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் போலீஸ் இங்க வந்திருக்கணும். வரலையே. அப்பனா போலீஸ்க்கு உண்மை தெரியலன்னு அர்த்தம். அப்ப அந்த பிளாக்மெயிலர் சொல்றதா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு. டிசி வந்துட்டாரு. டேய், என்னடா பண்றீங்க இங்க? ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா விருந்து கொடுத்து அனுப்பணுமா? விருது தானே உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து விருதே கொடுப்பாங்க. அதுக்கு தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார், மரியாதை இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு கேஸ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன். ஐயோ, கேட்டடா பயமா இருக்கு சார். சாரி சார். என்ன டிசி சார், கமிஷன் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? பாவம். ஐயோ, ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல போல இருக்கு அவருக்கு. டேய், என்ன நடந்ததுன்னு உங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் போய் கேளுங்கடா. சாட்சிகளை கூட்டிட்டு வந்து இட்டு கட்டி பழி போட பார்த்தா நடந்துருமா? நடக்காது. யாருக்கிட்ட? இந்த கிரி கிட்டயா? எதுவும் நடக்கல. நீங்க கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த சாட்சி கமிஷனர் முன்னாடி அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டா. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாட்சி ஓடி போயிட்டா. போய் உங்க அப்பங்கிட்ட அம்மா கிட்ட ஏன் நடந்தது என்னன்னு கதையா கேளுங்கடா. இதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி நின்னீங்க, நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கோம். போங்கடா. கீதா, நீ உள்ள இரு. நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். பாண்டியன் பாத்துக்க. சரிங்க சார். வந்துட்டானுங்க. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு போற? சரி, நான் வச்சிடுறேன். டேய், என்னடா ஆச்சு? டேய், அது உண்மைதான்டா. அப்பா தான்டா ஃபோன் பண்ணியிருந்தாரு. சாட்சி பல்டி அடிச்சான். டேய், அப்ப இவர் சொல்லிட்டு போறதெல்லாம்? ஆமாடா, எல்லாமே உண்மைதான்டா. சரி வா, முதல்ல பைக் எடுவா. டேய், வண்டி எடு ஃபர்ஸ்ட். சீக்கிரம் என்ன அப்படி நடக்குது? சீக்கிரம் சீக்கிரம். முருகா, முருகா. ஐயா. டேய் முருகா, வாடா. சொல்லுங்கய்யா. எங்கடா அவனுங்க வந்துட்டாங்களா? ஆள் அனுப்பியிருக்கேன், வந்துருவாங்கய்யா. ரயில்ல டிக்கெட் போட்டு விட்டுரு. காலைல மெட்ராஸ் வந்து சேர்ந்துருவாங்க. சரிங்க. நான் ஃபிளைட்ல போயிடுவேன். மெட்ராஸ்ல இறங்கி அந்த பிரபா பயலுக்கு விளையாட்டு காட்டணும். வாழ்க்கை முழுக்க அவ திங்கவன் கழுவும் கையில மலையணும். சொல்லிட்டேன். சரிங்கய்யா. டேய் ராம், இந்த வயசுல ஏன்டா இப்படி ஒரு வெறி? கொஞ்சம் அடங்குடா. வாய முடுங்கப்பா. சொந்த அண்ணனை எவ்வளவு ஓடுகளுக்கு பிறந்த பையன் சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். தட்டி கேட்க வக்கு இல்ல. அந்த நாய்க்கு வக்கெடுத்து வாங்குறீங்களா நீங்க? டேய், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கடா. அருவாங்கிறது எப்பவுமே ஒரு பக்கத்து ரத்தத்தை மட்டும் குடிக்காது. புடிச்சவ கையும் பதமாக்காம விடாதரா. புரிஞ்சுக்கடா. அப்புறம் சென்னையில இருந்து கீதா இப்பதான் அன்னைக்கு போன் பண்ணாலாம். கிரிக்கு எதிராக யாரோ ஒரு பொம்பளை போய் கமிஷனர் ஆபீஸ்ல சாட்சி சொல்ல போனாலாமே. ஆமா, அந்த பொம்பளோட வாய எப்படி அடைக்கிறதுன்னு மாமா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி கட்டிட்டாரா? அந்த பொம்பளையும் சாட்சியை மாத்தி சொல்லிடுச்சான். கிரி மேல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். பாத்தீங்களா? இதுதான் எங்க மாமா. எப்பேற்பட்ட சிக்கலா இருந்தாலும் அதுல பூந்து புறப்பட்டு வெளியே வந்துருவாரு. அவர் இருக்கையில நான் எதுக்கு பயப்படணும்? அந்த பிரபா பைய கைய வெட்டுறத ஊண்டி செய்வேன்பா. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா. நந்தினி, அப்பா கொஞ்சம் எடுத்து சொல்லு, அப்பதான் புரியும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெட்டுவேன் குத்துவேன் அலைய போறேன்? கேட்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. திரும்ப திரும்ப அந்த வயலன்ஸ்ல உனக்கு தேவையானா? ஏய்,
நந்தினி, நீயாமா இப்படி பேசுற? என்னாச்சுமா? உன் பேச்சுல தடுமாற்றம் தெரியுது, குழப்பம் தெரியுது. மாறிட்டியா? இல்ல பெரியப்பா, இப்படி வெட்டு குத்துனி வளையறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான். இப்பவாது உனக்கு புத்தி வந்துச்சே. இத்தனை நாள் அண்ணனுக்கு சளைக்காம சரிக்கு சரியா ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருப்ப. தடவையா இப்பதான் ஒரு பொண்ணு மாதிரி பேசுற. கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உலக வாய மூட மாட்ட. என் வளர்ப்புல ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் இல்ல. நான் வளர்த்த பொண்ணுன்னா வீரமா தான் இருக்கணும். இந்த மாதிரி சமாதானமா பேசுற குணம் வரவே கூடாது. இத பாரு நந்தினி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. விநாயக வளர்த்த பொண்ணு மாதிரி கம்பீரமா இரு. உன் அண்ணனை பாரு, சிங்க குட்டி. எனக்கு ஒண்ணுன்னா பாரு, துடிக்கிறான். அதே குணம் தானே உனக்கு இருக்கணும். இப்ப எங்கிருந்து வந்தது இந்த தடுமாற்றம்? அது அப்படி இல்ல பெரியப்பா. நான் போறவனை தடுத்து நம்ம குடும்பத்தோட பெருமையை அசிங்கப்படுத்திடாதமா. போ. டேய் தம்பி, நீ தைரியமா புறப்பட்டு போ. அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மாமா இருக்கவே இருக்காரு, அவர்கிட்ட பேசிக்க. அவனுங்களை மட்டும் சும்மா விட்டுறாத. விடமாட்டேன் பெரியப்பா. ஆளுங்களை ரயில்ல கூட்டு போறேன். அவங்க நமக்கு விசுவாசமானவனுங்க. அத செய். என் மேல கைய வச்ச ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னு ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா. இது தப்புடா. பயம் விட்டு போயிடக்கூடாது. என் மேல இருக்கிற மரியாதை போயிடக்கூடாது. ஓ, எவனை வேணா கூட்டிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு. அவன் கைய வெட்டிட்டு அந்த தகவலை என்கிட்ட சொல்லு. ஊர் முழுக்க இதை எப்படி பரப்பணுங்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். விட மாட்டேன் பெரியப்பா, விடவே மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. முருகா ஐயா. டேய் வாடா இங்க. சொல்லுங்க ஐயா. பொருள் எல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? 2 வீச்சருவா 4 சூரிய கத்தி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஐயா. சரி சரி, கால் எடுத்து வைக்க சொல்லு, நான் வரேன். போ. சரிங்க ஐயா. டேய், ஏண்டா எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இதுல நீ தலையிட்ட அவ்வளவுதான். வாய மூடிட்டு ஒழுங்காரு. நீ போ தம்பி. ஏங்க, அவன் தான் சின்ன பையன், புரியாம பேசுறான். நீங்களும் எதுக்குங்க அதை சரின்னு சொல்றீங்க? இப்ப மட்டும் நீ உள்ள போல என் கையால அடிபட்டே செத்துருவ. போவுல. அண்ணே புரிஞ்சுக்கோங்க அண்ணே. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. டேய், அப்ப என் மேல கைய வச்சவனா அப்படியே விட சொல்றியா? சும்மா விட வேண்டாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நீங்களும் தானே 4 வார்த்தை ஓவரா பேசிருக்கீங்க. வாய மூடுறா. மானத்தை வாங்குறதுக்குன்னே கூட வந்து பிறந்திருக்கியா நீ? ருத்ரன்னு பேர் வச்சோமே, அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வரப்பாருடா. உன் புத்திமதி எல்லாம் எனக்கு வேண்டாம். வாய மூடிட்டு உள்ள போ. பெரியப்பா, நான் புறப்படுறேன் பெரியப்பா. அவனுங்களை வெட்டினங்கிற அந்த செய்தியோட இங்க வா. கண்டிப்பா பெரியப்பா. கடவுளே, இந்த குடும்பத்தை ஏன் இப்படி வெறியோடையும் கோபத்தோடையும் படைச்ச? நல்ல குடும்பத்து பசங்களை இப்படி வெட்டுறேன் குத்துறேன்னு கிளம்பி போறானே, அவன் மனசை நீ மாத்தவே மாட்டியா? உனக்கு இறக்கமே இல்லையா? நீதான்ப்பா எப்படியாவது அவன் மனசை மாத்தணும். நந்தினி, நீ அம்மா சாமி கும்பிடுற? என்னம்மா ஆச்சு உனக்கு? அங்க என்னன்னு அண்ணனை தடுக்கிற, இங்க வந்து சாமி கும்பிடுற? மனசு மாறிட்டியா கண்ணு? என்னன்னு தெரியல பெரியம்மா. அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசு துடிக்குது. அதனாலதான் வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். என்ன
தம்பி நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் நீ எனக்கும் ஒன்றும் புரியல. கேப்டன் விஜயகாந்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் சின்ன வாத்தியார். ஒரு கையால அடிக்கிறாரே அப்படின்னு பார்த்தா இன்னொரு கையால அரவணைச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு பல முகம், யோகா, போட்டோகிராஃபி, அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை பெடல் எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே இவருக்கு கைவந்த கலையா தான் இருந்துட்டு இருக்கு.